எங்களுக்கு இந்த டார்கெட்லாம் பத்தாதுரான்னு ஆர்ஜிபி அணியை வச்சு சொந்த மைதானத்துல செஞ்சிருக்காங்க மும்பை அணி. மும்பை விசஸ் ஆர்ஜிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 25வது ஐபிஎல் மேட்ச்ல டாஸை விட்டு பெற்ற ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சு தெரிவு செய்ய பல மாற்றங்கள் பண்ணி ஆர்சிபி பேட்டிங் ஆனாங்க. முதல் விக்கெட்டா விராட் கோலி 9 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால இஷாந்த் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அறிமுக வீரர் வில் ஜாக் 6 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது மதவால் போட்ட பால்ல டிம் டேவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிரடி விளையாண்ட ராஜ் பரிதர் ஃபாப் டு பிளஸி போட்டி அதிரடி எடுத்துட்டு போனாங்க. அதிரடி விளையாண்ட ராஜ் பரிதர் 26 பாலுக்கு 50 ரன் 4 சிக்ஸ் 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து மேக்ஸ்வெல் வழக்கம் போல டெக் அவுட்ல வெளில போக, அரை சதம் அடிச்ச ஃபாப் டு பிளஸி 40 பாலுக்கு 61 ரன் 3 சிக்ஸ் 4 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால்ல டிம் டேவிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததான் வந்து லாம்ரோ பும்ரா போட்ட முதல் பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போக, அதற்கப்புறம் வந்து இவர்கள் யாருமே பொறுப்போட விளையாடல. கடைசி கட்டத்துல டிகே அவர்கள் பொறுப்போட சூப்பரா பினிஷிங் ஆட்டம் கொடுத்தார். டிகே 23 பாலுக்கு 53 ரன் 4 சிக்ஸ் 5 பவுண்டரி அடிச்சு கிரீஸ்ல இருக்க ஆர்ஜிபி அணி 20 முடியல 8 விக்கெட்ல போயிருக்கு 196 ரன் அடிச்சாங்க. ஆர்ஜிபி அணி பந்துவீச்சு தரப்புல பும்ரா 4 ஓவர் வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 5 முக்கிய விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணார். மேலும் ஆர்ஜிபி அணி இந்த மேட்ச்ல மோசமான ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ஆர்ஜிபி அணியை சேர்ந்த ஃபாப் டு பிளஸி, படிக்கல், டிகேன்னு 3 வீரர்கள் சதம் அடிச்சும் ஆர்ஜிபி அணி 200 ரன் அடிக்கல. ஐபிஎல் வரலாற்றுல ஒரு அணி 3 வீரர்கள் அரை சதம் அடிச்சு டபுள் செஞ்சுரி வந்து அடிக்காம இருந்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. அதே போல பும்ரா அவர்கள் அவருடைய பெஸ்ட் பந்து வீச்சு ஆர்சிபிக்கு எதிராக முதல்ல போட்டு ஆர்சிபிக்கு எதிராக 5 விக்கெட் ஆள் எடுத்த முதல் வீரர் அப்படிங்கிற புதிய சாதனையும் படைச்சார். பின்னர் கிளம்பிறங்கிய மும்பை அணி பவர் பிளே போட்டியை முடிச்சுட்டாங்க. இஷான் கிஷன், ரோஹித் சர்மா தொடர்ந்து அதிரடியா விளையாண்டாங்க. இதுல இஷான் கிஷன் பவர் பிளேயே அதிரடியா விளையாண்டு மும்பை அணியை பறக்க விட்டார். முதல் விக்கெட்டா ரோஹித் சர்மா 24 பாலுக்கு 38 ரன், இவங்க 2 பேரும் சேர்ந்து 8 ஓவர்லயே 100 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆனார் ரோஹித். 24 பாலுக்கு 38 ரன் 3 சிக்ஸ் 3 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது வில் ஜாக் போட்ட பால்ல டாப்லி வேற லெவல்ல கேட்ச் பிடிச்சதால அவுட் ஆயிட்டு வெளில போக, அதிர்ஷ்ட விளையாண்ட இஷான் கிஷன் 34 பாலுக்கு 29 ரன் 5 சிக்ஸ் 7 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது அக்திக் போட்ட பால விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த சூரியகுமார் யாதவ் வெறும் 18 பாலுக்கு அரை சதம் அடிச்சு ஆர்ஜிபி அணியை சம்பவம் பண்ணி பறக்க விட்டார். சூரியகுமார் யாதவ் 19 பாலுக்கு 52 ரன் 4 சிக்ஸ் 5 பவுண்டரி 273 சைக்கெட் இருக்கும் போது விஜயகுமார் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததான் வந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை ரசிகர்கள் கலாச்சாரம் 6 பாலுக்கு 21 ரன் அடிச்சு மும்பை அணி ஈஸியா வெற்றி பெற வச்சுட்டார். மும்பை அணி 15.3 ஓவர் முடியல 3 விக்கெட்ல பெருக்கு 199 ரன் அடிச்சதுனால ஆர்ஜிபி வீழ்த்தி பாயிண்ட் டேபிள்ல தற்போது 2 வெற்றியோட 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. மும்பை அணி தொடர்ந்து 2 வெற்றி பெற்று கம்பேக் ஆயிருக்காங்க. இதே போல தொடர்ந்து வெற்றி பெற்றா மும்பை அணி கண்டிப்பா இந்த வருடம் பிளே ஆஃப் கோப்பையை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆர்ஜிபி அணி நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஆர்ஜிபியுடைய மோசமான பந்துவீச்சு காரணமா தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க. இந்த பந்துவீச்சை வச்சு ஆர்ஜிபி அணி இதற்கப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் கம்மி தான். மும்பையுடைய அபாரமான வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஜிபியுடைய மோசமான தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.